Hi viewers, welcome to our TNPC Skill Academy. TNPC Group 4 எக்ஸாம்க்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இது. நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரணும் அப்படின்னா TNPC Skill Academy சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு. அழகு 1 இலக்கணம். இலக்கணத்துல 25 கொஷின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். அதுல நமக்கு எழுத்து இலக்கணம் நம்ம ஃபுல்லாவே பார்த்தாச்சு. குரூப் 4ல எழுத்து இலக்கணம் சொல்லி இலக்கணம் நமக்கு வரும்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? அதுல எழுத்து இலக்கணம் நம்ம எல்லாமே பார்த்தாச்சு. பார்க்காதவங்க ஆல்ரெடி போட்டிருக்க வீடியோவை போயிட்டு பார்த்துட்டு வாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் சொல்லிலக்கணம். சொல்லிலக்கணத்துல வேர்ச்சொல் அறிதல், வேர்ச்சொல்லில் இருந்து வினைமுற்று வினையச்சம் விளையாணையும் பெயர் சொல் வகை அறிதல். இந்த ரெண்டு டாபிக் தலைப்பும் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது. ஸோ ஃபர்ஸ்ட் சொல்லுனா என்ன அப்படிங்கறது பார்த்துக்கலாம். எழுத்தினால் அமைக்கப்பட்டு பொருளை அறிந்து கொள்வதற்கு கருவியாக இருக்கும் ஒலியே சொல் ஆகும். அதாவது எழுத்தினால் அமைக்கப்பட்டு பொருளை அறிந்து கொள்வதற்கு கருவியாக இருக்கிறது தான் நமக்கு சொல் அப்படின்னு சொல்றோம். அதோட வேறு பெயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதம், மொழி, கிளவி அப்படிங்கிறது வேறு பெயர். ஓர் எழுத்து தனித்து நின்றோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருளை உணர்த்துமாயின் அது சொல் எனப்படும். ஓர் எழுத்து தனித்து நின்றோ பல எழுத்து சேர்ந்து நின்றோ பொருள் தருது இல்லையா, அதுதான் நம்ம சொல் அப்படின்னு சொல்றோம். அதோட வகை தனித்த எழுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊசா அப்படின்னு இருக்கு. 2 எழுத்து ஊசா தனித்த எழுத்து இருக்கு. விளக்கம் தம்மை மட்டும் உணர்த்தும் எழுத்துக்கள், குறிப்பிட்ட பொருள் இல்லை அப்படிங்கிறது தான் இதோட விளக்கம். பொருள் உள்ள எழுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈ தை. ஈங்கிறது ஒரு உயிரினம், தைங்கிறது மாதம். பல எழுத்து சொல் அப்படிங்கும்போது பாடம், சிற்றல். அதாவது பல எழுத்து சொல்லுங்கிறது கண்ணா இருக்கட்டும், மண், 3 எழுத்து 4 எழுத்து அந்த மாதிரி இருக்குதுங்களா, அதான் பல எழுத்து சேர்ந்து உருவாகும் சொற்கள். சொல்லின் வகைகள். வகைகள் இலக்கண வகை, இலக்கிய வகை அப்படின்ட்டு 2 இருக்குது. இலக்கண வகை, இலக்கிய வகை அப்படிங்கும் போது ஃபர்ஸ்ட் இலக்கண வகை அப்படின்னு பாத்தீங்கன்னா பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். அதே மாதிரி இலக்கிய வகை இயற்சொல், திரிச்சொல், திசைச்சொல், வடச்சொல். இலக்கண வகையில 4 சொல் இருக்குது, இலக்கிய வகையில 4 சொல் இருக்குது. பெயர் சொல். முதல்ல நம்ம பெயர் சொல் என்னன்னு பார்க்கலாம். ஆடு, புலி, பறவை, கோவில் போன்ற சொற்கள் சில பொருள்களின் பெயரை குறிக்கின்றன. இந்த ஆடு, புலி, பறவை இந்த போன்ற சொற்கள் எல்லாமே சில பொருளின் பெயரை குறிக்கின்றன. இவ்வாறு பெயரை உணர்த்தும் சொல் பெயர் சொல் எனப்படும். அதாவது இதெல்லாம் ஒரு பெயர் இல்லையா, சோ பெயரை குறிக்கின்ற சொல் பெயர் சொல். வகை, பெயர் சொல்லோட வகை பொறுப்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழிற்பெயர். மொத்தம் 6 பெயர் இருக்குது பெயர் சொல்ல. விளக்கம் பாத்தீங்கன்னா இப்போ பொருட்பெயர் அப்படிங்கும்போது உயிர் உள்ளவையோ உயிரற்றவையோ பொருட்களை குறிக்கும் பெயர் தான் பொருட்பெயர். எடுத்துக்காட்டு ஆடு, கிளி, கோவில், நாற்காலி. பொருள் உள்ளதையோ இல்ல பொருள் அற்றவையோ குறிக்கிற பெயர் தான் பொருள் பெயர். எடுத்துக்காட்டு இங்க கொடுத்திருக்கிறேன். அடுத்து இடப்பெயர். இடப்பெயர்னா இடங்களை குறிக்கும் பெயர் தான் இடப்பெயர். பள்ளி, வீதி, இல்லம். காலப்பெயர் காலத்தை அல்லது கால நிகழ்வுகளை குறிக்கும் பெயர். காலம் அதாவது காலத்தையோ நேரத்தையோ குறிக்கிறது தான் காலப்பெயர். காலம் அதாவது காலப்பெயர்ல காலை, மாலை, மதியம் அந்த மாதிரி, இரவு. கோடை காலம் காலத்தை குறிக்கிறது. அடுத்து சினை பெயர், உறுப்பு பெயர் ரெண்டு ஒண்ணுதான். உடல் உறுப்புகளையோ பொருளின்
சொற்களை குறிக்கும் பெயர் தான் வந்து சினை பெயர். எடுத்துக்காட்டு தலை, காது, வால். பண்பு பெயர் பண்புகள், தன்மைகளை குறிக்கும் பெயர். எடுத்துக்காட்டு செம்மை, அழகு, பசுமை. தொழிற்பெயர் செயல் அல்லது தொழிலை குறிக்கும் பெயர் தான் வந்து ஒரு செயலையோ இல்ல ஒரு தொழிலையோ குறிக்கும் பெயர் தான் வந்துட்டு தொழிற்பெயர். எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா ஓட்டம், எழுதுதல், படித்தல். வினைச்சொல் வினைச்சொல் ஒரு பொருள், செய்யும் செயலை அல்லது தொழிலை உணர்த்தும் சொல் வினைச்சொல். ஒரு பொருள் வந்து இது வினைச்சொல்னா முதல்ல என்னன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. செய்யும் செயலையோ அல்லது தொழிலை உணர்த்தும் சொல் தான் வந்து வினைச்சொல். உதாரணம் சக்தி படிக்கிறாள். அவ படிக்கிறாள், அவ ஒரு செயல் செய்யறா இல்லையா, அதுதான் இங்க வினை சொல். கண்ணன் எழுதுகிறான், இது செயல். மாணவர்கள் விளையாடுகிறார்கள், செயல். மாடு மேய்கிறது, செயல். பறவைகள் பறக்கின்றன. இந்த மாதிரி ஒரு செயலை குறிக்கிறதோ இல்ல தொழிலை உணர்த்து சொல்லுதான் வந்துட்டு வினைச்சொல் அப்படிங்கிறது சொல்றோம். இடைச்சொல் இடைச்சொல் அப்படின்னா பெயர்ச்சொற்கள் மற்றும் வினை சொற்களை இடமாக கொண்டு இணைக்கும் சொற்கள் இடைச்சொல் எனப்படும். அதாவது தனித்து பொருள் தராதது, சேர்த்து பொருள் உருவாக்கும். சொற்றொடை இடைச்சொல் வகை என்னன்னு பார்க்கலாம். நூலை படித்தான், நூலை படைத்தான். அதாவது இடைச்சொல்லுங்கிறது பெயர்ச்சொல் மற்றும் வினைச்சொல்லை இடமாக கொண்டு ரெண்டுத்துக்கும் இணைக்கும், அது ரெண்டுத்தையும் இணைக்கும் ஒரு சொல் வந்துட்டு நமக்கு அங்க வரும் இல்லையா, இணைக்கும் சொல் தான் வந்துட்டு இடைச்சொல் அப்படின்னு சொல்றோம். எடுத்துக்காட்டு பாருங்களேன். இப்ப நூல் படித்தான், நூல் வந்துட்டு பெயர் சொல்லா இருக்கலாம், படித்தான்ங்கிறது வினைச்சொல். இங்க லை ஐன்னு வருது இல்லையா, இதுதான் இங்க வந்து இடைச்சொல். இந்த மாதிரி ஒரு இது நமக்கு வந்து சேர்த்து பொருள் வர்றதுதான் வந்துட்டு நமக்கு இங்க இடைச்சொல். இங்க ஐங்கிறது நமக்கு வேற்றுமை உறுப்பு. இங்க மக்கள் மகிழ்ந்தனர், தான் வந்து இடைச்சொல். விகுதி தேன் போன்ற மொழி, தேன் போன்ற மொழி, போன்ற அப்படிங்கிறது இடைச்சொல். உவம உருபு அவ்வீடு, இது அப்படிங்கிறது ஆ இ, அதாவது சுட்டெழுத்து. நம்ம சுட்டெழுத்துல ஆ ஈய பத்தி பார்த்திருப்போம். சோ அடுத்து உணவும் உடையும் இடைச்சொல். உணவும் உடையும். தாயும் தந்தையும் அப்படின்னு வருது இல்லையா, உம்மை உருபு. படித்தாயா ஒரு கேள்வியா வர்றதுனால படித்தாயா அப்படிங்கிறதுனால வினா எழுத்து. குரலே சிறந்தது அப்படிங்கும் போது இது அப்படிங்கும்போது ஏகாரம். சோ இடைச்சொல் முதல்ல நம்ம என்னன்னா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஐ அர் போன்ற ஆ இ சுட்டெழுத்து, ஆ ஏ இடைச்சொல். அடுத்து நம்ம பார்க்க போறது உரிச்சொல். பெயர் அல்லது வினைச்சொல்லின் குணத்தை உணர்த்தும் சொற்கள். ஒரு பெயர் அப்படி இல்லைன்னா வினைச்சொல்லின் குணத்தை உணர்த்துறதா வந்து உரிச்சொல் அப்படிங்கிறோம். உரிச்சொல் அப்படின்னா ரெண்டு வகை இருக்குது. உரிச்சொல்ல ரெண்டு வகை இருக்குது. ஒரு குணம் தழுவிய உரிச்சொல், பல குணம் தழுவிய உரிச்சொல். அதாவது விளக்கம் பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு பண்பை அதாவது குணத்தை உணர்த்தும். ஒரு குணம் தழுவியது பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பண்பை இல்ல குணத்தை உணர்த்துறதா வந்துட்டு இது வந்துட்டு ஒரு குணம் தழுவிய உரிச்சொல். பல குணம் தழுவிய உரிச்சொல் பாத்தீங்கன்னா பல பண்புகளை ஒரே சொல் உணர்த்தும். பல பண்புகளை ஒரே சொல் உணர்த்தும். இப்ப ஒரே ஒரு குணத்தை உணர்த்தும் பாத்தீங்கன்னா சால, உரு, தவ, நனி, ஊர், கழி. அதுதான் வந்துட்டு ஒரே ஒரு குணத்தை உணர்த்தும். சால, உரு, தவ, நனி, கூர், கழி. இது பல பண்புகளை ஒரே சொல் உணர்த்தும். அதாவது வந்துட்டு பல பொருள் இருக்கும், ஒரே சொல்லுதான் இருக்கும். கடி, அந்த கடிங்கிறதுக்கு பல பொருள் என்னன்னா காவல், கூர்மை, விரைவு, மனம்,
ஆர்ப்பரிப்பு, மிகுதி. அடுத்து ஒரு குணம் தழுவிய உரிச்சொல். எடுத்துக்காட்டு, அதாவது இந்த சால, உரு, தவ, நனி, கூர், கழி இதெல்லாம் வந்துட்டு ஒரு குணம் தழுவிய உரிச்சொல். எடுத்துக்காட்டு நம்ம பார்க்கலாம். சொற்றொடை, உரிச்சொல், விளக்கம். சால பெரிது, சால மிக பெரிது. இதாவது சால பெரிதுங்கிறது மிக பெரிது. விளக்கம், இதுல வந்து உரிச்சொட வந்து பாத்தீங்கன்னா சால. உரு பொருள், இதோட உரிச்சொல் வந்து உரு. விளக்கம், மிகுந்த பொருள். தவ சிறிது, தவ மிகவும் சிறிது. நனி பேசினான், நனி மிகுதியாக பேசினான். இடும்பை கூர் வயிறு, கூர் துன்பமிக்க வயிறு. கழி உவகை, கழி மிகுந்த மகிழ்ச்சி. அதே மாதிரி பல குணம் தழுவிய உரிச்சொல் எடுத்துக்காட்டு நம்ம பார்க்கலாம். இப்ப கடிநகர், கடி காவல் உடைய நகரம். கடிவேல், கடி கூர்மையான வேல். கடி விடுதும், கடி விரைவாக விடுதல். கடி முரசு, கடி ஆர்ப்பரிக்கும் முரசு. கடி கொற்றவை, கடி மிகுதியான காற்று. கடி மலர், உரிச்சொல் கடி மனம் உள்ள மலர். இதுக்கு பேர் தான் வந்து பல குணம் தழுவிய உரிச்சொல். அடுத்து இயற்சொல் பார்க்கலாம். இயல்பாக உருவாகி எளிதில் பொருளை உணர்த்தும் சொல். இயல்பாக உருவாகி எளிதில் பொருளை உணர்த்தும் சொல் தான் வந்து இயற்சொல். அதாவது கற்றவர் கல்லாதவர் யாரும் உடனே பொருள் புரிந்து கொள்ளக்கூடிய, அதாவது கற்றவரோ இல்ல படிக்க தெரிந்தவங்களோ இல்ல படிக்க தெரியாதவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு ரொம்பவே உடனே ஈஸியா புரிந்து கொள்வதற்கு பேரு தான் வந்து இயற்சொல். உதாரணம், மண், தீ, பூ, வீடு, கோழி, மரம். இயற்சொல் இரண்டு வகைப்படும். என்னன்னா பெயர் இயற்சொல், வினை இயற்சொல். விளக்கம், இயல்பாக பொருள் உணர்த்தும் பெயர் சொற்கள். பெயர் இயற்சொல்னா இயல்பாக பொருள் உணர்த்தும் பெயர் சொற்கள். எடுத்துக்காட்டு, பகல், காற்று, செடி, குடம். வினை இயற்சொல் அப்படின்னா வினைனாலே நம்ம ஒரு செயலை தான் குறிக்கணுங்கிறது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க பாருங்க, இயல்பாக செயலை உணர்த்தும் வினை சொற்கள். சிரித்தான், பறந்தது, மேய்ந்தன ஒரு செயலை தான் இந்த இடத்துல நமக்கு குறிக்கும். வினைனாலே ஒரு செயலை குறிக்கிறது. திரிசொல் எளிமை தன்மை இழந்து அறிதல் பொருள் உணர்த்தும் சொற்கள். கற்றவர்கள் விளக்கி கூறினாலே பொருள் புரியும். அதாவது இதுல நமக்கு கற்றவர் மட்டும்தான் இதுல வந்து பொருள் புரியுங்கிற மாதிரி இதுல சொல்றாங்க. உதாரணம் பாத்தீங்கன்னா, பீலி, மயில் தோகை, பீலினா மயில் தோகை. மங்கை மயில். உகிர் நகம், ஆழி கடல். திரிசொல்லும் இரண்டு வகைப்படும். பெயர் திரிசொல், வினை திரிசொல். பெயர் திரிசொல் அப்படின்னா பெயர் சொற்கள் எளிதில் பொருள் தெரியாது. அதாவது எழில், கழை, மடி, நல்குரவு, கிழமை எளிதில் பொருள் தெரியாதது பெயர் திரிசொல். வினை திரிசொல் வந்துட்டு வினை சொற்கள் விளக்கினாலே பொருள் தெரியும். வினவினான், விழித்தான், நோக்கினர். அடுத்து பெயர் திரிசொல் சிறப்பு. எடுத்துக்காட்டுதல் என்னன்னா, ஒரே பொருள் குறிக்கும் பல பெயர் திரிசொல். ஒரே பொருள் குறிக்கும் பல பெயர் திரிசொல். அதாவது இப்ப வேழம், வாரணம், நாகம் இது மூணுமே வந்துட்டு ஒரே பொருளை தான் குறிக்குது, யானை. அதே மாதிரி பல பொருள் குறிக்கும் ஒரு பெயர் திரிசொல், ஆவணம். பல பொருள் குறிக்கும் ஒரு பெயர் திரிசொல் அப்படின்னா ஆவணம். இந்த ஆவணம்ங்கிறது பல பொருளை குறிக்கும். முறிசீட்டு, கடைத்தெரு, அடிமைத்தனம் ஒரே பொருள் குறிக்கும் பல வினை திரிசொல். ஐன்றான், மாந்தினான், புசித்தான் இது எல்லாத்துக்குமே
ஒரே பொருள் என்னன்னா உண்டான். அதான். பல பொருள் குறிக்கும் ஒரு வினை திரிசொல். வரைந்தான் அப்படிங்கிறது இதை நம்ம எப்படிலாம் பொருள் விளக்கம் சொல்லலாம்னா, எழுதுதல், திருமணம் செய்தல், மாற்றுதல், உறுதி செய்தல். திசை சொல். திசை சொல் அப்படின்னா வடமொழி அல்லாத பிற மொழிகளிலிருந்து தமிழில் வந்த சொற்கள். அதாவது வடமொழியிலையோ அல்லது பிற மொழிகளிலிருந்தோ வந்த சொல்லதான் வந்துட்டு நம்ம திசை சொல் அப்படின்னு சொல்றோம். அச்சொற்கள் அதன் மூல மொழியில் உள்ள பொருளை தமிழிலும் வழங்கினால் அவை திசை சொல் ஆகும். உதாரணம் பாருங்க, கேணி அப்படிங்கிறது இது வந்து நமக்கு வேற சொல்லேருந்து வந்தது. ஆனா நம்ம தமிழ் சொல் படி பார்த்தா கிணறு தான் கரெக்ட். கடுதாசி, கடிதம், பெற்றம், பசு, இந்த மாதிரி. அடுத்து திசை சொல் சிறந்த எடுத்துக்காட்டுகள். இந்த மாதிரி இப்ப நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, கேணி, கிணறு, கடுதாசி, கடிதம், பெற்றம், பசு. அந்த மாதிரி இங்க எடுத்துக்காட்டு என்னன்னா, பண்டிகைனா திருவிழா, கேணி கிணறு, அச்சன் தந்தை, ஆய் தாய், பாழி சிறு குளம், பந்தயம் பனயம், பந்தயம்னா பனயம், இது கேள்விப்பட்டிருப்பீங்க. வெள்ளம் நன்னீர், சந்தா உறுப்பினர், உறுப்பினர் கட்டணம், சந்தானா உறுப்பினர் கட்டணம், ஆஸ்பத்திரி மருத்துவமனை, ஜமக்காலம் விரிப்பு, வக்கீல் வழக்கறிஞர், வியாபாரம் வாணிபகம். அடுத்து அதே மாதிரி தான் இதுவும். ஸோ பட்டாளம் படைப்பிரிவு, ஆசாமி ஆள், மைதானம் திடல், தபால் அஞ்சல், சாவி திறவுகோல், புகார் முறையீடு, நபர் ஆள், பந்தோபஸ்து பாதுகாப்பு, சிபாரிசு பரிந்துரை, கோர்ட் நீதிமன்றம், சன்னல் காலதர், குசினி சமையலறை, குசினினா சமையலறை, வாடிக்கை வழக்கம், ஏராளம் மிகுதி, சர்க்கார் அரசு, வாய்தா நிலுவை, பாக்கி மிச்சம், சிப்பாய் போர் வீரன், காகிதம் எழுதும் தாள், அல்வா இனிப்பு களி, தல்லை தாய், சொன்றி சோர். இந்த எடுத்துக்காட்டு எல்லாத்தையும் நீங்க எல்லாம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் கண்டிப்பா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து வடசொல். வடசொல்னா வடசொல் சமஸ்கிருதம் மூலமாக தமிழில் வந்த சொற்கள். அதாவது தெரிந்தும் தெரியாமலும் தமிழில் பயன்படும் வடசொல். எடுத்துக்காட்டு பார்க்கலாம். கமலம் தமிழ் பொருள், வடசொல்ல கமலம்ங்கிறது தமிழ் பொருள் வந்து தாமரை, பொருள் மாறாமல். விஷம் தமிழ் பொருள்ல இது எப்படி நமக்கு விஷங்கிறது, இப்ப ஷாங்கிறது நமக்கு தமிழ் எழுத்து கிடையாது, அதனால அது டா விடம். ஷா தமிழ் மொழியில் இல்லாததால் ட மாற்றம். இதான் வந்துட்டு வடச்சொல். அடுத்து பதம் பார்க்கலாம். பதம்னா சொல். நம்ம பார்த்தோம்ல, சொல்லுனா பதம், கிளவி எல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா. ஓரெழுத்து தனித்து வந்தாலும் பல எழுத்துக்கள் சேர்ந்து வந்தாலும் ஒரு பொருளை தருமானால் அது பதம் எனப்படும். ஒரு எழுத்து தனித்து வந்தாலும் பல எழுத்து சேர்ந்து வந்தாலும் ஒரு பொருளை தருமானால் அது பதம் எனப்படும். வேறு பெயர் சொன்னலையா, பதம், சொல், மொழி, கிளவி. ஓரெழுத்து சொல்னா தை, பல எழுத்து சொல் அப்படின்னா தமிழ், தமிழன், தமிழருவி. பதம். பதம் இரு வகைப்படும். என்ன அப்படின்னா பகாபதம், பகுபதம். பகாபதம்னா முதல்ல என்னன்னு பார்க்கலாம். பிரிக்க முடியாத அடிப்படை சொல். பகாபதம்னா பிரிக்க முடியாத அடிப்படை சொல். பிரித்தால் பொருள் தராத சொல் தான் வந்து பகாபதம். உதாரணம் வரம், உன். இதை நீங்க ரெண்டு பேர் பிரிச்சு பார்த்தா பொருள் தராது. பகுபதம். பகுபதம்னா இலக்கண விதிகளுக்கு ஏற்ப பிரிக்கவும் சேர்க்கவும் முடியும். உதாரணம் பொன்னன், ஊரான்னா
பொன் கூட்டல் அன். உதாரணம் பொன்னன் ஊரான். பகாபதம் பிரித்தால் பொருள் தராதுன்னு பார்த்தோம் இல்லைங்களா. பல எழுத்துக்களால் அமைந்தாலும் பிரிக்க முடியாத மற்றும் பிரித்தால் பொருள் தராத சொற்கள். எடுத்துக்காட்டு மலை, மலர், உலகம். இதுல நமக்கு வந்துட்டு வகை என்னென்ன இருக்குன்னு பாருங்க. பெயர் பகாபதம், வினை பகாபதம், இடை பகாபதம், உரி பகாபதம். அதோட விளக்கம் பார்க்கலாம். பெயர் பகாபதம் இயற்கை, உயிரினம், தேவைகள் குறிக்கும். அதாவது இயற்கை உயிரினங்கள். பெயர் பகாபதம்னா இயற்கையும் உயிரினங்களையும் தேவைகளை குறிக்கும். எடுத்துக்காட்டு அண்ணன், தலை, நீர். வினை பகாபதம் உடல் செயல்கள், உணர்வுகள், செயல்பாடுகள் குறிக்கும். எடுத்துக்காட்டு உன், எழுது, காட்டு. இடை பகாபதம் உறவு முறைகள் மற்றும் தொடர்புகளை குறிக்கும். எடுத்துக்காட்டு மற்றும் போல. உரி பகாபதம் பண்புகளின் தீவிர நிலைகளை குறிக்கும். எடுத்துக்காட்டு இது நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. சால, நனி, கடி, உரு. இடைச்சொல்லும் உரிச்சொல்லும் பகாபதங்களாகவே இருக்கும். பகுபதம். இப்ப இது வரைக்கும் நம்ம பகாபதம் பார்த்தோம். இப்ப பகுபதம் பார்க்கலாம். பிரிக்கக்கூடியதும் பிரிந்த பிறகு தனித்தனியாக பொருள் தருவதும் தான் பதம். அதாவது பகுபதம். பகுனா பிரிப்பு. உதாரணம் அறிஞன் அப்படின்னு இருக்குல்ல. அரி கூட்டல் இஞ்சு கூட்டல் அன். உண்டான், உன் கூட்டல் இட்டு கூட்டல் ஆண். பகுபதத்தின் வகைகள் என்னன்னா பெயர் பகுபதம், வினை பகுபதம் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குது. முதல்ல பெயர் பகுபத வகைகள். பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் ஆகிய அடிப்படையிலே தோன்றும் சொற்கள் தான் பெயர் பகுபதம் எனப்படும். இப்போ பொன்னன் அப்படிங்கிறது ஒரு பொருள். பொண்ணுங்கிறது ஒரு பொருள். சோ அது பொறுப்பெயர் அடியாக பிறந்தது. மதுரை, மதுரையான் அப்படிங்கிறது மதுரைங்கிறது இடப்பெயர் அடியாக பிறந்தது. கார்த்திகையான், கார்த்திகைங்கிறது காலப்பெயர். அது ஒரு மாதத்தை குறிக்குது இல்லைங்களா. காலப்பெயர் அடியாக பிறந்தது. தலையன், அது தலை அப்படிங்கிறது ஒரு சினைப்பெயர் அடியாக பிறந்தது. இனியன், இனியன ஒரு இனிமை, இனியவன் அப்படிங்கிற மாதிரி அது பண்பு பெயரை குறிக்கிறதுனால பண்பு பெயர் அடியாக பிறந்தது. ஓட்டுநர் தொழிலை குறிக்கிறதுனால தொழிற்பெயர் அடியாக பிறந்தது. வினை பகுபத வகைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தெரிநிலை வினை பகுபதம், குறிப்பு வினை பகுபதம். அதாவது தெரிநிலை வினை பகுபதம். எடுத்துக்காட்டு செய்தான், முடிந்த செயலை உணர்த்தும். தெரிநிலை வினை பகுப்பது செய்தான். செய்தான்ங்கிறது முடிஞ்ச செயலை உணர்த்துறது தான் தெரிநிலை வினை பகுப்பதம். குறிப்பு வினை பகுப்பதம் அப்படின்னா எடுத்துக்காட்டு நடந்த. அதாவது செயல் நடந்ததை குறிக்கும். நடந்துட்டு இருக்கிற செயலை குறிக்கிறது தான் வினை பகுப்பதம். பகுப்பத உறுப்புகள் என்னன்னா உறுப்புகள்னா பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். இப்போ பகுதி அப்படின்னா சொல் தொடக்கத்தில் இருந்து பொருளை தரும் பகுதி. சொல் தொடக்கத்தில் இருந்து பொருளை தரும் பகுதி தான் இந்த பகுதிங்கிறது. அதாவது எடுத்துக்காட்டு இப்ப படித்தான் அப்படின்னு இருக்கு, ஓடினான் அப்படின்னு இருக்குன்னா படி. பொருளை படிங்கும் போதே நமக்கு பொருள் தருது இல்லையா, அதுதான் நமக்கு பகுதி. ஓடினான், ஓடு, பொருள் தருதுங்களா, பகுதி. இப்ப விகுதி அப்படின்னா சொல் இறுதியில் இருந்து திணை, பால், எண், இடம் காட்டும். அதாவது படித்தான் அப்படிங்கிறது கடைசியில ஆண் அப்படின்னு வருது. அதாவது படித்தான்ங்கிறது ஒரு ஆண் பாலையோ, படிக்கிறாள், பாடுகிறாள் அப்படிங்கிறது ஒரு பெண் பாலையோ, இல்ல ஒரு எண்ணியோ, ஒரு இடம், இல்ல ஒரு திணை, இந்த மாதிரி குறிக்குது கடைசியா அப்படின்னாலுமே அது கடைசியா நமக்கு முடியும் போது ஆண், ஆள் அந்த மாதிரி முடியுது அப்படின்னா அது விகுதி. இடைநிலை அப்படின்னா
பகுதி மற்றும் விகுதி இடையில் காலத்தையும் எதிர்மறையையும் காட்டும். அதாவது இப்போ வென்றார், உயர்கின்றான் அப்படிங்குதான் பகுதிக்கும் மற்றும் விகுதி இடையில் காலத்தையும் எதிர்மறையையும் காட்டும். அதாவது என்னன்னா வென்றான்ங்கும் போது இங்க இடையில் காலத்தை இது மறைஞ்சு வருது. அதே மாதிரி இங்க பாருங்க உயர்கின்றான் கிரு, அடுத்து சந்தி. பகுதிக்கும் பிற உறுப்புகளுக்கும் இடையே வரும் இணைச்சேர்ப்பு. பகுதிக்கும் பிற உறுப்புகளுக்கும் இடையே வரும் இணைச்சேர்ப்பு என்னன்னா உருத்தும் இத்து, பொருந்திய ஈ. அடுத்து சாரியை இடைநிலை மற்றும் விகுதிக்கிடையே வரும் சிறு உறுப்புக்கள் நடந்தனன் சாரியை நடந்தனன். அதாவது இடைநிலைக்கும் மற்றும் விகுதிக்கும் வரும் நடுவுல வர்றதுதான் இந்த சாரியை. விகாரம் அப்படின்னா பகுதி இடைநிலை, பகுதிக்கும் இடைநிலை விகுதி சேரும் போது ஏற்படும் வடிவ மாற்றம். சீரமைப்பு மாற்றம். உதாரணம் என்னன்னா சீரமைப்பு மாற்றம். வேர்ச்சொல். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாம் சொல்ல பத்தி பார்த்தோம். இப்போ வேர்ச்சொல். வேர்ச்சொல்ல சொற்களின் அடிப்படை வடிவம். வேர்ச்சொல்னா சொற்களோட அடிப்படை வடிவம். பிற சொற்கள் உருவாவதற்கான மூல சொல் வேர்ச்சொல் தான். பொதுவாக ஏவல் வடிவில் இருக்கும். பொதுவாக வேர்ச்சொல் ஏவல் வடிவில தான் இருக்கும். வினைமுற்று விகுதி, பெயரெச்ச விகுதி, தொழிற்பெயர் விகுதி போன்றவற்றை நீக்கி பெறப்படும் சொல் வேர்ச்சொல். இப்ப வேர்ச்சொல் அறிவோம். பகுதி 1 பாத்தீங்கன்னா அகழ்ந்தான். விளக்கம் பாத்தீங்கன்னா இப்ப இறந்த கால வினைமுற்று விகுதி என்னன்னா இந்தான், இறந்த கால, அதாவது அகழ்ந்தான் முடிஞ்சிருச்சு அது. அதனால அதில் நீக்கினால் கிடைப்பது அகழ் என்று தோன்றது இல்லையா, அதுதான் இங்க வேர்ச்சொல். அகழ்ங்கிறது தான் வேர்ச்சொல். அதே மாதிரி இங்க அகன்று வினையச்ச விகுதி இந்து நீக்கினால் கிடைப்பது அகல் என்றால் விரிவடைந்தல், நீக்குதல். இங்க வேர்ச்சொல் என்ன கிடைக்குது? அகல். அடைந்தோம் இறந்த கால தன்மை பன்மை வினைமுற்று விகுதி இந்தோம் நீக்கினால் கிடைப்பது அடை என்றால் ஒன்றை சென்று சேர்தல். அதாவது வேர்ச்சொல் அடை. அதே மாதிரி அணிந்தான் இறந்த கால வினைமுற்று விகுதி இந்தான் நீக்கினால் கிடைப்பது அணி. அறிந்து வினையச்ச விகுதி இந்து நீக்கினால் கிடைப்பது அரி. இதெல்லாம் நல்லா படிச்சு பார்த்துக்கோங்க. இதுல இருந்து கண்டிப்பா ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து அரிது, அரியது. இது பெயரெச்ச திரிபு. இதன் வேர் அருமை பண்பு. அருமை. இது பெயரெச்ச திரிபு. இதன் வேர் அருமை பண்பை குறிக்குது இல்லையா, அருமை. சோ இதோட வேர்ச்சொல் என்னன்னா அருமை. அரியதுங்கிறதுக்கு வேர்ச்சொல் அருமை. அறிந்தான் இறந்த கால வினைமுற்று விகுதி இது நீக்கப்பட்ட அரி. அடித்தாள் இறந்த கால பெண்பால வினைமுற்று விகுதி இந்தாள் அப்படிங்கிறத நீக்கினா நமக்கு கிடைக்கிறது அடி. அடி. அலறல். இது வியங்கோல் வினைமுற்று. இதன் வேர் அலறு, ஒலித்தல். அலறுதான். அலறினர் இறந்த கால பலர். அலறினர்னா நிறைய பேரை குறிக்குது இல்லைங்களா. சோ இறந்த கால பலர்பால் வினைமுற்று விகுதி இனர் நீக்கினால் கிடைப்பது அருள். அடுத்து அருந்தது. இறந்த கால ததுனா ஒன்றன் பால். அருந்தது ஒன்றன் பால் வினைமுற்று விகுதியை குறிப்பிச்சு அதை நீக்கிறோம் அப்படின்னா அறுவடை. அது இதே மாதிரி இது வினைத்தொகை. இதன் வேர் வெட்டுதல். அவ்வளவுதான். வேர்ச்சொல் அரு. அவிந்தது இறந்த கால ஒன்றான் பால் வினைமுற்று விகுதி இந்தது நீக்கினால் அவிழ். அறியாது எதிர்மறை வினையச்ச விகுதி.
அது அதாவது ஆது நீக்கினால் கிடைப்பது அரி, அறியாது. ஆது நீக்கினால் கிடைப்பது வேர்ச்சொல் அரி. ஆண்டாள் இறந்த கால பெண்பால் வினைமுற்று விகுதி. இந்தாள் நீக்கினால் கிடைப்பது ஆள் என்றால் ஆட்சி செய்தல் அப்படிங்கிறது அர்த்தம். கிடைப்பது வேர்ச்சொல் வந்துட்டு ஆள். அடுத்து வேர்ச்சொல் அறிவோம் பகுதி 4. ஆடினாள். ஸோ இந்த மாதிரி தான் இது. இப்போ நான் 3 பேஜ் கொடுத்துருந்தேன் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் அது எல்லாமே. ஆடினாள் அப்படின்னா அது நமக்கு வந்துட்டு இறந்த கால இது நாள் அப்படிங்கிறது இறந்த கால இது இருக்கு, அதை நீக்கினால் ஆடு. ஆழ்ந்தார் இறந்த கால பலர்பால வினைமுற்று விகுதி இருக்கு. இந்தார் அப்படிங்கிறத நம்ம நீக்கணும் அப்படின்னா ஆள். இனிது, இது இனிதுங்கிறது பண்பு பெயர். ஸோ இதை வந்துட்டு நம்ம பண்பு பெயருங்கிறதுனால நம்ம இனிமை அப்படின்னு வேர் சொல்ல வரும். இனிப்பு அதே மாதிரி இதுவும் இது பண்பு பெயர், இதன் வேர் இனிமை சுவை இனிமை. இயம்பியது இறந்த கால ஒன்றன் பால் வினைமுற்று விகுதி. இயம்பியது அப்படிங்கிறது நீக்கினால் இயம்பு அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் வேர் சொல்ல. அடுத்து ஈந்தது இறந்த கால ஒன்றன் பால் வினைமுற்று விகுதி. இந்ததுன்னா அது நீக்கினால் கிடைப்பது ஈ. ஈ என்றால் கொடுத்தல். ஈன்றாள் இறந்த கால பெண்பால் வினைமுற்று ஈ என்றால் பெண்பால் வினைமுற்று விகுதி. றால் நீக்கினால் இன்று. ஈட்டினான் இறந்த கால வினைமுற்று விகுதி. நீக்கினால் ஈட்டு கிடைப்பது. உண்பார் எதிர்கால பலர்பால் வினைமுற்று விகுதி. பார் நீக்கினால் உண். உழுதான் இறந்த கால வினைமுற்று விகுதி. தான் நீக்கினால் கிடைப்பது உழு. உழு என்றால் நிலத்தை உழுதல். வேர் சொல்லின் வினையெச்சம் பெயரெச்சம் தொழில் பெயர் வினைமுற்று என்னன்னு பார்க்கலாம். வகை வினையெச்சம். வினையெச்சம்னா அடையாளம். இப்ப நம்ம வினையெச்சம்னா எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்து இட்டு இற்று, அதாவது நம்ம கடைசியா முடியும் வார்த்தை நமக்கு ஒலி எப்படி கேட்கணும்னா ஊ அப்படிங்கிற மாதிரி கேட்கணும். இப்ப கேட்டு உற்று ஊ அப்படிங்கிற மாதிரி நமக்கு சவுண்டு கடைசியா இருக்கும் போது, சென்றது கேட்டது அப்படின்னு எடுத்துக்காட்டு நமக்கு இருக்குதுன்னா செயல் முடிந்து தொடரும் நிலை, இதுதான் வினையெச்சம். பெயரெச்சம் அப்படின்னா கடைசியில நமக்கு ஆங்கிற மாதிரி நமக்கு முடியணும். வந்த கேட்ட அகற்ற, அதாவது சென்றவன் சென்றவன சென்ற கேட்ட இந்த மாதிரி வருது இல்லையா, அதுக்கு பேரு பெயர் போன்ற பண்பு தரும். தொழில் பெயர்னா தல் இல் அந்த மாதிரி, கேட்டல் சொல்லுதல் அந்த மாதிரிலாம் இருக்குதுன்னா இந்த மாதிரி தல் இல்லுன்னு வருதுன்னா அதற்கு பேர் தொழில் பெயர். வினை முற்று அப்படின்னா தான் தாள் தார் தேன் அர் நர் இந்தனர் நியர் இந்த மாதிரி இருக்குதுன்னா வினைமுற்று. சென்றான் கேட்டாள். ஓகேங்களா. செயல் முடிந்து காலத்துடன் முடிவு காட்டும், அதுக்கு பேர் தான் வினைமுற்று. வியங்கோல் வினைமுற்றுனா க ய இயர் அ, அதாவது வாழ்க வருக ஒழிய வாழிய வருது இல்லையா, போற்றிய இந்த மாதிரி இருந்ததுன்னா வியங்கோல் வினைமுற்று. அதாவது இங்க வாழ்த்துதல் வைத்தல் விதித்தல் கட்டளை இடுதல் வேண்டிக் கொள்ளுதல் ஆகிய பொருள்களில் வரும். எது வியங்கோல் வினைமுற்று. இதெல்லாம் கண்டிப்பா பார்த்துக்கோங்க. இதுல இருந்து கண்டிப்பா ஒரு 2 or 3 கொஸ்டின்ஸ் ஆல்மோஸ்ட் மினிமம் வந்துடும் இதுல இருந்து. அடுத்து இப்போ இது வரைக்கும் நம்ம எல்லாமே கவர் பண்ணியாச்சு. வேர்ச்சொல் வினையெச்சம் அண்ட் சொல் இலக்கணத்தை பத்தி எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ நான் கொஞ்சம் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ல கொஞ்சம் கொஸ்டின்ஸ் நான் எடுத்து போட்டிருக்கிறேன். இலக்கண குறிப்பின் அடிப்படையில் சால சிறந்து தொடர்புடைய சொல் வகையை அறிக அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். இப்ப சால சிறந்தது அப்படிங்கிறது எந்த இதோட சொல் வகை அப்படின்னு பார்த்தா இடைச்சொல், விழித்தொடர், எழுவாய் தொடர், உரிச்சொல் தொடர், உரிசொல் தொடர்.
இந்த மாதிரி நம்ம இன்னும் 2-3 வார்த்தை பார்த்தோம். என்னன்னா சால, உரு, தவ, நனி, கூர், கழி. இந்த மாதிரிலாம் இங்க கேக்குறாங்க அப்படின்னா உரிசொல் தொடர். அடுத்து பெயர் சொல்லை பொருந்துக. இப்ப பாருங்க, மல்லிகை அப்படிங்கிறது பொருட்பெயர், பள்ளி அப்படிங்கிறது ஒரு இடப்பெயரை குறிக்குது, கிளை அப்படிங்கிறது சினை பெயர், இனிமை அப்படிங்கிறது பண்பு பெயர். இதான் கரெக்ட். அடுத்து கேள் என்னும் வேர்ச்சொல்லின் வினையெச்சத்தை தேர்ந்தெடுத்துக்க. வேர்ச்சொல்லின் வினையெச்சம். வினையெச்சம்னா நான் என்ன சொல்லியிருந்தேன்னா உங்களுக்கே தெரியும், கடைசியில ஊ அப்படிங்கிற மாதிரி நமக்கு முடியணும். அப்ப பாத்தீங்கன்னா இங்க கேட்ட ஆங்கிற மாதிரி முடியுது. ஆங்கிற மாதிரி முடிச்சா அது பேர் பெயரெச்சம். கேட்டல் அப்படின்னா தொழிற்பெயர், கேட்டான் அப்படின்னா வினைமுற்று அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ கேட்டு அப்படிங்கிறது தான் நமக்கு இங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க, வினையெச்சம் தான் வேர்ச்சொல்லின் வினையெச்சத்தை தேர்ந்தெடுக்கன்னு கேட்டிருக்காங்க. கேளுக்கு வினையெச்சம் கேட்டு. நோட்ஸ் நான் கொடுத்துருக்கிறேன். வினையெச்சம் ஒரு வினை முற்று பெறாம இன்னொரு வினை வரத்துக்கு முன்னாடி எச்சமாக நிற்கிறது. இதுல உ, இ, ஆ மாதிரியான விகுதிகள் சேர்ந்து வரும். நோட்ஸ் இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க நோட்ஸ்ல. அடுத்து தனிந்தது என்ற சொல்லின் வேர் சொல்லை எடுத்து எழுதுக. தனிந்ததுங்கிற வேர் சொல்லை எடுத்து எழுதும் போது நமக்கு வந்து தனி. இதான் கரெக்ட். தருக என்ற சொல்லின் வேர் சொல்லை கண்டறிந்து எழுதுக. அதாவது தருக, இங்க பாருங்க, தருகங்கிறது வந்து நம்ம பார்த்தோம் க, ய, இயர் அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது வந்து வியங்கோல் வினைமுற்று வடிவம் அப்படின்னு சொல்லிட்டு, வேண்டுகோள் சொல்லும் செயல், ஒரு வேண்டுகிற மாதிரியோ இல்ல வாழ்த்துற மாதிரியோ வருது வந்து வியங்கோல் வினைமுற்று வடிவம்னு சொல்லியிருந்தோம். சோ இப்ப வந்து இதை பிரிக்கிறோம் அப்படின்னா தா அப்படின்னா கட்டளை வடிவம், நேரடி கொடுக்க வேண்டும் என்பதை காட்டும். தரு அப்படிங்கிறது வேர்ச்சொல். ஏவல், அதாவது நம்ம வந்து முன்னாடியே பார்த்தோம், வேர்ச்சொல்னா முதல்ல ஏவல் நிலையை தான் காட்டும். கொடுப்பதை அடிப்படை செயல் வடிவில் காட்டும். தமிழ் இலக்கண மரபில் சில சமயங்களில் வேர்ச்சொல் நேரடி கட்டளை வடிவத்தில் தா பார்க்கப்படுகிறது. தந்த இறந்த கால வினைமுற்று, தந்து வினையெச்சம். ஆனா நமக்கு இந்த இடத்துல வந்துட்டு தா அப்படிங்கிறதா நமக்கு சரியான வேர்ச்சொல்லை குறிக்கும். வேர்ச்சொல்லை தேர்வு செய்தல். நடக்கிறான் அப்படிங்கிற போது இதோட வேர்ச்சொல் நமக்கு வந்து நட, அவ்வளவுதான். வேர்ச்சொல்லின் வினைமுற்றை காண்க. படி அதாவது வேர்ச்சொல்லின் வினைமுற்றை காண்க. முடிந்த செயல். வினைமுற்று அப்படின்னா முடிந்த செயல் கூட்டல் காலம், பால், இதெல்லாம் சேர்ந்து வர்றதுக்கு பேரு தான் வந்துட்டு வினைமுற்று. என்ன அப்படி இருக்கு பாருங்க, படித்தல். இதுல நமக்கு வந்துட்டு முடிந்த செயலையும் காட்டல, காலத்தையும் காட்டல, இல்ல ஒரு பால் அதையுமே காட்டல. படித்த இதுலயுமே அந்த மாதிரி காட்டல, படித்து இல்ல. படித்தான், இதுதான் வந்துட்டு ஒரு வினைமுற்று. வினைமுற்று அப்படின்னா ஒரு செயல் இல்ல அதுலயே காலம் இல்ல ஒரு பால், ஆண் பாலோ பெண் பாலோ குறிக்கிறது தான் வந்துட்டு வினைமுற்று. அடுத்து உரைத்தான். உரைத்தான்ங்கிறது உரைத்தாள் அப்படிங்கிறது வினைமுற்று. உரைத்த, நம்ம உரைத்த அப்படிங்கிறது வந்துட்டு பெயர் சொல். உரைத்து அப்படிங்கிறது வினைச்சொல். ஓகேங்களா? உரை அப்படிங்கிறது தான் வந்துட்டு நமக்கு வேர் சொல். வேர் சொல் தேர்வு செய்க. சென்றனர். செல்க அப்படிங்கிறது நமக்கு வியங்கோல்ல வந்துரும். சென்றங்கிறது பெயர் சொல்ல வந்துரும். சென்றுங்கிறது நம்ம எல்லா ஆப்ஷனையும் பார்க்கணும். எடுத்தது நம்ம வந்து இதுல எது வரும் அது மட்டும் யோசிக்க கூடாது. இது எல்லா ஆப்ஷனையும் பார்த்துட்டு எந்த அந்த ஆப்ஷன் இதுக்கு தான் வரும் தெரிஞ்சு அதுக்கப்புறம் தான் நம்ம கரெக்டான ஆன்சரை கண்டுபிடிக்கணும். இப்ப பாருங்க, சென்றனர் இறந்த கால பலர்பால் வினைமுற்று. இது சென்றனர்ங்கிறது வந்து இறந்த கால பலர்பால் வினைமுற்று. இதுல இறந்த கால இடைநிலையை அனர் பலர்பால் வினைமுற்று விகுதியை செய்திருக்கிறது. இந்த விகுதி
இடைநிலை எல்லாத்தையும் நீக்கிட்டா நமக்கு கிடைக்கிறது செல். நமக்கு விடை வந்து இங்க செல். சென்றனர் வேர்ச்சொல்லை தேர்வு செய்யலாம் செல். பின்வரும் வேர்ச்சொல்லுக்குரிய வினைமுற்றை கண்டறிக. தா. வினைமுற்றை, அத நமக்கு வினைமுற்றை தேர்ந்தெடுக்கணும். அதுல நமக்கு வந்துட்டு ஒரு காலம் வந்திருக்கணும், பால் பொருந்திருக்கணும், ஒரு செயலை பொருந்திருக்கணும் இல்லைங்களா? சோ தருகின்றனர், இதுதான் கரெக்டான விடை. சிரி எனும் வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர் வடிவம் தருக. வினையாளனையும் பெயர் ஒரு வினை செய்தவரையோ அல்லது ஒரு வினையால் பயனைந்த பொருளையோ பெயர் மாதிரி சொல்றதுதான் இது வந்துட்டு ஒரு வினையாளனை பெயர். இது வந்துட்டு காலத்தையும் பாலையும் காட்டும். காலத்தையும் இப்ப சிரித்தவள், இது எல்லா ஆப்ஷனையும் பார்த்துக்கோங்க. சிரித்தவள்ங்கிறது தான் வந்துட்டு வினையாளனையும் பெயர். உன் வேர்ச்சொல்லில் இருந்து வினையாளனையும் பெயரை கண்டுபிடிக்க. உண்டான் வினையாளனை, அதாவது வினையாளனின் பெயர் ஒரு வினை, இது நம்ம ஆல்ரெடி நம்ம இந்த நோட்ஸ் கொடுத்திருந்தோம். ஒரு வினை செய்தவனையோ அல்லது ஒரு வினையால் பயனைந்த பொருளையோ பெயர் மாதிரி சொல்றதுதான் வினையாளன் பெயர். இது காலத்தையோ இல்ல ஒரு பாலையோ குடிக்கிறதா வந்து உண்டவன். உண்டவன் தான் இதுக்கு சரியான விடை. சோ இதோட வந்துட்டு நமக்கு வந்துட்டு வேர்ச்சொல், வினையாள பெயர், வினைமுற்று இது எல்லாமே முடிஞ்சிருச்சு. சொல்லினுக்கணும் நம்ம எல்லாமே இப்ப பார்த்துட்டோம். ஸோ இனி வரும் வீடியோல ஒவ்வொரு டாப்பிக்கா எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஸோ ஏதாவது டவுட்னா கமெண்ட்ல போடுங்க. அடுத்த வீடியோ வந்துட்டு எல்லா வீடியோவுமே வந்துட்டு சீக்கிரம் வெட்டுருவோம். ஸோ குரூப் 4 எக்ஸாம் வந்துட்டு இன்னும் ஆல்மோஸ்ட் 2 months தான் இருக்கு. சீக்கிரம் எல்லாரும் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. கிட்டத்தட்ட ரிவிஷன் பண்ணவே ஆரம்பிக்கணும். ஸோ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரணும் அப்படின்னா டிஎன்பிசி ஸ்கில் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.